சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த கிழமையும் இந்த காணொளியின் மூலமாக முகநூல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தெரிந்து கொண்ட தலைப்பு எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமானதும் அநேக கேள்விகளுக்கு பதிலையும் அது கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை குறித்து தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். உடனே நீங்கள் எல்லாரும், பாஸ்டர் என்ன திருத்துவத்தை பற்றி நீங்களும் பேச போறீங்களான்னு வந்துடாதீங்க. நான் திருத்துவம்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஏனென்றால் அது தப்புன்னு நான் சொல்லலை. முதலாவது அது வேதத்திலையும் இல்லை. அதனால நான் அதை பாவிக்க விரும்பலை. ஏன்னா எல்லாருக்கும் உடனே என்ன வந்துடுறது என்று சொன்னால், மூவர் ஒன்று, ஒன்றில் மூன்று, மூன்றில் ஒன்று, இப்படி பலவிதமான எண்ணங்களை அவர்கள் கொண்டு வந்துகிறார்கள். நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற மாதிரி இது மேஜிக் இல்லை. மூவரும் மூன்று தனிப்பட்ட நபர்கள் என்று தெளிவாக வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. இதில் குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. யாரையும் குறித்து நம்ம யாருடைய இதையும் போயிட்டு கேட்டுக்கிட்டு நம்ம மாறிக்கொண்டிருக்கிற அவசியமும் தேவையில்லை. எல்லாமே கிளியரா இருக்கு. மூவரும் தனிப்பட்ட நபர்கள். அவர்கள் எப்படி தனிப்பட்ட நபரா எப்படி அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறோம். இதற்கிடையில இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நான் சொல்ல நீங்க நினைச்சிடக்கூடாது, ஓஹோ பாஸ்டர் என்ன யெகோவா விட்னஸோட சேர்ந்துட்டார் போல இருக்குது, யெகோவா தேவன் என்று இவர் பேசுறாரு, இப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது. அதையும் நான் முதலாவதே உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். 100% நான் யெகோவா விட்னஸுக்கு ஆப்போசிட். இன்னும் சொல்லப்போனா எதிரின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா யெகோவா விட்னஸுக்காரங்க இயேசுவை மாமிசத்தில் வந்த மேசியா அல்லது இரட்சகர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதே இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் இனி வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதுன்னு வேதாகம் சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின புத்தகத்தில் வருகிறது, அவர்களை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்கள வெளியில தள்ளுங்கன்றாங்க. அதனால நான் சொல்றது எந்த விதத்திலும் அது யெகோவா விட்னஸை அதாவது போற்றி சொல்லுவதோ அல்லது யெகோவா விட்னஸை போல இருக்கிறது என்று கூட நீங்கள் நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆரம்பத்திலே அதை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். நான் சொல்ல போவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆவின்னு கூட நான் சொல்றதை விரும்பல. ஏன்னா ஆவின்னு சொன்னாலும் அது ஒரு அக்ரிணி ஆயிடுது. ஆவியானவர் அப்படிங்கிறது தான் தெளிவா வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் மூவரா இருக்கிறபடியினாலே இந்த 1 in 3, 3 in 1 என்கிறதை நாங்கள் அதிகமாக முயற்சி செய்யக்கூடாது. அதை இணைத்து பேச முயற்சி செய்யக்கூடாது. பலர் இதற்கு உலக பிரகாரமான விளக்கங்களை தருவார்கள். ஒருவன் சொல்லுவான் அது நெருப்பு மாதிரின்னுவான். என்னன்னா நெருப்பும் இருக்குமாம், ஒளியும் வருமாம், சூடும் வருமாம். ஏங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவியை போய் இதுக்கு ஒப்பிடலாமா? இன்னொருத்தன் சொல்றான் அது முட்டை மாதிரிங்கன்றான். அது என்னவான்னா முட்டை ஓடான், வெள்ளை கருவான், மஞ்சள் கருவான். என்னங்க இது? கடவுளுடைய ஸ்தானங்களை, கடவுளுடைய காரியங்களை இப்படியெல்லாமா விமர்சிக்க அல்லது விளக்க முயற்சி செய்வது? இது எவ்வளவு லோவா போகுது என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் எரிச்சலும் கோபமும் வருது. ஏன் கடவுளை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். அருமையான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைக்காகத்தான் இவளை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசுவதற்கு ரொம்ப அதிகமான வேத வாக்கியங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அவ்வளவு தூரம் கொடுப்பதற்கு நேரமும் இருக்காது, உங்களாலையும் கிரகிச்சிக்க முடியாது. ஆகையினாலே இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகமாக 3 அதிகாரங்களை மட்டும் மையமாக வைத்து அதிலே எப்படி இந்த மூவரும் வெளிப்படுகிறார்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு கற்றுத்தர நான் ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகம் வைத்திருப்பீர்களானால் யோவான் எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம். நான் ஏன் 15ஐ இதில் சேர்த்துக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கிளைகள் என்கிறதுல அது அதிலே அந்த 15ஆம் அதிகாரம் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் 14, 16, 17 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பதை மிகவும் தெளிவாக விளக்குகிறது. இதுல எந்த விதமான குழப்பமும் யாருக்கும் வரக்கூடாது, வராது. நான் முடிந்த அளவிற்கு தெளிவாக உங்களுக்கு விளக்க நான் பிரயாசப்படுகிறேன். 14ஆம் அதிகாரத்திற்கு போவோம். அங்கே 2ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றார். என்னுடைய பிதாவின் வீடு என்று சொல்கிறார். இவர் அங்கே போறேன் என்று சொல்கிறார். சிலர் சொல்லுவாங்க God became man என்று சொல்லுவார். God became manங்கிறது is a very wrong statement. It amounts to incarnation. Incarnationனா அதாவது பெரியவர் இப்படி அதாவது கடவுள் மனிதனாய் பிறப்பார் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஹிந்துயிசம் கான்செப்ட். அவங்க தான் இன்கார்னேஷன், தேவன் மனிதனாக வருவார் என்று சொல்லுவார்கள். இது தேவன் மனிதனாக வருவது இல்லை. திரும்ப திரும்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். பிதா சொல்லுகிறார், என்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அனுப்புகிறேன். ஏங்க இப்படி சொல்லி போட்டு பிதாவே தான் மனுஷனா இந்த உலகத்துல வந்தாரு அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. இது என்னங்க இது? இது எல்லாமே இந்த சினிமாக்கள்ல வர்ற டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷனா? ஒன்றும் கிடையாது. பிதா தான் தேவன், இயேசு தான் பரிசுத்தாவியானவர் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். அதைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள இப்பொழுது பிரயாசப்படுவோம். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா விளக்கத்தை நல்லா கேளுங்க. பிதா என்றைக்குமே பரலோகத்தில் தான் இருப்பார். அவர் பரலோகத்தில் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு அவரால் இறங்கவும் முடியாது, எங்கும் போகவும் முடியாது. என்ன பிரதர் சொல்றது புரியுதா? He cannot empty his throne. ஏன்னா a danger is awaiting there. If he empties his throne, there is another guy waiting for it to occupy that throne. அதையே இந்த ஜனங்க இன்னும் புரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் இதை புரியாம இருக்கிறாங்க. Father, who is God, the sovereign only God, cannot at any point of time vacate his throne. If he vacates his throne, the whole kingdom is gone. Devil, the Satan, will go and sit there, and he will start commanding the whole universe. What will happen? Do you think that our God is so insane to do that? He will never ever vacate the throne by himself. தமிழில் அதை சொல்ல வேண்டுமானால், அவர் ஒரு காலும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்க மாட்டார், எங்கும் போக மாட்டார். இயேசு எல்லாம் முடிந்த பிறகு, கடைசி கதையும் தான் வரப்போறேன், எல்லாம் முடிந்த பிறகு அவர் பரமேறினார். எங்க போயிருக்கிறார்? வலது பாரிசத்திலே உள்ள இன்னொரு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். He is sitting on another throne on the right side of God. இதை உடனே ஆவிக்குரிய விளக்கம் கொடுத்து அது ஒரு விதமான ஒப்பனையா பேசப்படுதுங்க. அப்படிலாம் இன்னும் 2 த்ரோன்லாம் பரலோகத்தில் கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகத்தில் 2 த்ரோன் மட்டும் இல்லை. எத்தனை த்ரோன் இருக்கு தெரியுமா? இவங்க 2 பேர் இருக்கிற த்ரோன் இருக்குது. அதுக்கு பிறகு 24 த்ரோன்ஸ் இருக்கு. அதுல 24 மூப்பர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய த்ரோன் இருக்குதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் வேதத்துல தெளிவா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
புரிகிறதுக்காகத்தான் நான் இதை விளக்கமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போவேன், அவர் அங்கே நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வந்து உங்களை அழைத்து கொண்டு என் பிதாவினிடத்திற்கு போவேன். எனக்கு இதை விட எவ்வளவு தெளிவா. அப்புறம் நம்மளையும் கூட்டிக்கிட்டு போய் பிதா முன்னால நிறுத்துவேன்னு சொல்லி போட்டு இவர் போய் அந்த சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு நான் தான் தேவன் சொல்ல முடியுமே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுவும் எப்படி நம்மளை கொண்டு போய் நிறுத்துவாரா? தன்னுடைய மனவாட்டியாய் கொண்டு போய் நிறுத்துவாரா? ஃபாதர், I have brought my bride before you for your acceptance. Get us married. அப்படியா? அப்படிதாங்க பைபிள் சொல்லுது. பரலோகத்தில் திருமணம் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை கொண்டு போய் இயேசு பிரசன்ட் பண்ண போறாரு. திருமணம் அங்க நடக்க போகுது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் தான் இவர் தான் அவர், 3 1 1 3 என்னங்க இது? காமன் சென்ஸுங்க, சாதாரண பொது அறிவு. சரி, அது போகட்டும். 10ஆம் வசனத்துல நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்க விசுவாசிக்கிறது இல்லை அப்படின்ட்டாரு. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரே இந்த காரியங்களை செய்து வருகிறார் என்று சொல்லிட்டார். நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் 12ஆம் வசனம், ஒருவன் நான் செய்கிற காரியத்தையும் செய்வான், அதை விட பெரிய காரியத்தையும் செய்வானா. இதெல்லாம் அவங்க 2 பேரையும் ஒரு செப்பரேட் கேரக்டர்ஸை நமக்கு விளக்கம் தரல. யோசிங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு 16ஆம் வசனத்துல? இங்கதான் இந்த மூவருடைய ஸ்தானங்கள் நமக்கு தெளிவாக கொண்டு வரப்படுகிறது. 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் என் பிதாவை, என் தகப்பனை, பிதாவாகிய தேவனை, ஒரே தேவனாகிய தேவனை நான் அவருடைய குமாரன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து அவரை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். என்னங்க, பரலோகத்துல, இதெல்லாம் பூமியில் இல்லை, பரலோகத்தில் நடக்கிறது சொல்றார். நான் போன பிறகு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவார் என்று சொல்கிறார். அவர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். இது ஹெவன்ல, அங்கேயே அந்த மூவரும் ஒன்று என்று சொல்லவில்லை. அங்க அவர் 3 பேரும் ஒண்ணுன்னு சொல்லவே இல்லை, தனித்தனியா சொல்லி காட்டுறாரு. அப்புறம் இவர் போன உடனே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். அவர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே, இவர் ஏறி போன பிறகு 10 நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நாம அது கொஞ்சம் பிறகு வருவோம். இப்போ 3 பேரும் இவர் அவரை வேண்டிக் கொள்றார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும், அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் இடையே ஒரே மத்தியஸ்தர் என்கிற பெயர், மீடியேட்டர். என்னங்க, there is a mediator between God and man. Otherwise, man cannot approach God at all. We need a mediator. ரோமர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று சொல்லி பவுல் எழுதி கொண்டு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமை தேவனோடு கூட திரும்பவும் ஒப்புரவாக்குகிறார். He is reconciling us with God. ஏங்க, ஞானஸ்நானம் பெறும் பொழுது நான் முதல்ல உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன். கொடுக்கிறவர் ஒரு இருக்க வேண்டும், எடுக்கிறவர் ஒருவர் இருக்க வேண்டும். எந்த மீடியத்துக்குள்ளாக கொடுக்கிறோம் என்பது 3வது. ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை 3லையும் கேண்டிடேட் யாருன்னா நம்ம தான். 3லையும் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் அப்படின்னு 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுது. தண்ணீரின் ஞான ஸ்நானத்திலே போதகர் அல்லது ஊழியக்காரர்
அவர் தான் இப்ப கொடுக்கிறவர். எடுக்கிறவங்க நாங்க தான். எங்களை தண்ணீருக்குள் மூழ்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். அதுல கொடுக்கிறவர் யார்? இந்த கொடுக்கிறவரும் எதற்குள்ளாக கொடுக்கிறவங்கிறதா மாறிக்கிட்டு போகுது. ஆனா எடுக்கிறவங்க 3 பேரும் ஒண்ணுதான், நம்புறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் என்ன நடக்குது? கொடுக்கிறவர் இயேசு, எடுக்கிறவங்க நாங்க. எதற்குள்ளாக நாங்கள் எடுக்கிறோம்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக. ஏங்க இவ்வளவு மாறான வேறுபட்ட கேரக்டர்ஸா அவங்க இருக்கும் பொழுது 3 ஒண்ணுதான், 1 3 3ல 1 என்னங்க இது? சின்ன குழந்தைக்கு கூட இது தெரிய வேண்டாம். இதை பெரிய பெரிய பிரசங்கிமார்கள் எல்லாம் அடிச்சு விடுறாங்க. அப்படியே இதை கேட்டு எல்லாரும் குழம்பி வேற போறாங்க. இந்த 3 எப்படி வேற வேறையா இருந்தாலும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சும் நினைக்கிறேன். இதே 14ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை பாருங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, நல்ல கவனி, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன், நீங்க அதை சிந்திச்சு பாருங்க. இப்ப போதிக்கிறவர் யார்? இப்ப எங்களுக்கு போதிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இயேசுவே என்னோடு பேசினார். பைபிள் அப்படி இல்லவே இல்லைங்க. இயேசு பேச மாட்டார். இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பிதாவும் பேச மாட்டார். பைபிள் இருக்கு, எல்லாத்தையும் காட்டத்தான் போறேன். பிதாவும் பேச மாட்டார், இயேசுவும் பேச மாட்டார். இனி பேச போவது அல்லது இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு மனிதர்களோடு பேசுவது, சம்பாஷணை பண்ணுவது, வெளிப்படுத்துவது, கண்டித்து உணர்த்துவது, வழி நடத்துவது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. வசனங்களை தரத்தான் போகிறேன், அப்ப நீங்க புரிந்து கொள்வீங்க. இதை விளக்குவதற்காக என்னுடைய புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியின் காலம் என்கிற புத்தகத்தின் தலைப்பு தமிழிலே இருக்கிறது. அதிலே நான் விளக்கி இருக்கிறேன். 3 காலங்களாக மனிதனுடைய வரலாற்று காலம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வரலாற்று காலம் மொத்தம் 7000 வருடங்கள். இதிலே முதல் 4000 வருடங்களுக்கு பிதாவே ஆளுநராக இருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். குமாரனும் அங்க மறைவிலே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ வெளிப்படுவார், அப்புறம் அமைதியாயிருவார். அது ஏன் அப்பப்போ வெளிப்பட்டு அமைதியானவங்களுக்கும் காரணம் இருக்கு, அதையும் சொல்லத்தான் போறேன். அதுக்கு பிறகு இயேசு வந்தார், 33 வருடங்கள் இருந்தார், போயிட்டார். அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது பரிசுத்த ஆவியின் காலம். அதனுடைய ஆளுநர் யார்? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. இதற்கு இன்னொரு வசனம் தானே, அதை எடுத்து படிச்சு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுரூப மலை என்று சொல்லி அதில் ஒரு கதை வருகிறது. அந்த மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அப்ப பேதுரு, யோவான் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்ப பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறார். இதுலயும் 3 பேரும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுறார்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக சொல்றேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அவர் என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்தில், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. அவர் பேசுகையில் மேகம் அவர்கள் நிலையிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன். அங்கேயும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஞானஸ்நானம் பெறும் பொழுது இதோட நிறுத்திக்கிட்டார் பிதாவானவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், அதோட நிறுத்திக்கிட்டார். ஆனா மறுரூபமலையில வந்து என்ன சொல்றாரு? இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்லிட்டார். நான் சொல்றது புரியுதா? இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கை காட்டிட்டார். ஆக அந்த நாளில் இருந்து பிதாவானவர் மனிதர்களோடு பேசுவது கிடையாது. திரும்ப நான் இன்னொன்னு சொல்றேன்,
தயவு செய்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இதை நீங்க சிந்திக்கணும். எல்லாரும் நினைச்சு நினைச்சு சும்மா இஷ்டத்துக்கு அவங்க சொல்றாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினாருன்னு சொல்றாங்க. ஐயா, அது எவ்வளவு பெரிய தவறுன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் யாரோடையும் பேசுறது இல்லைங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. அவர் பேசுவதை நிறுத்தி கொண்டார். அவர் இயேசுவை கை காட்டி இவர்தான், இவருக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுங்கள்னு சொல்லிட்டார். சரி, இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், பரமேறினார். அவர் பரிசுத்த ஆவியானவரே உள்ள அனுப்பினார். சரியா? உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்பிச்ச பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு? அதைத்தான் அந்த வசனத்தை படிச்சு படிச்சு காமிச்சேன். அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்கும் நடத்துவார். இயேசு நடத்துறாரா, பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாரா? இதுவே இந்த ஜனங்களுக்கு புரியல, நமக்கு புரியல. நான் திரும்பவும் உறுதிப்படுத்தி சொல்கிறேன், நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு இதுக்கு? 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க. நான் 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால், பாருங்க எவ்வளவு தெளிவா பிரிச்சு காட்டுறார். நான் போகாதிருந்தால் தேற்றரவான உங்களிடத்தில் வரார். He will not come. அவர் வந்த பிறகு எனக்கு வேலை இல்லை. இயேசு சொல்லிட்டார், எனக்கு வேலை இல்லை. அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் உணர்த்துவார். எப்படி? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார், உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவார், நம்மையும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப யாரு நம்மளை வழி நடத்துறார்? பரிசுத்த ஆவியானவர். எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணான்னு எல்லாரும் ஒதுக்குறாங்களையா. சபைகள்ல பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சபையில என்னையா நடக்கும்? அவர் தாங்க வழி நடத்துகிறவர். நீங்க பிரசங்கிக்கும் பொழுது உங்களுடைய பிரசங்கத்தை உங்கள் கண்ட்ரோலா கொண்டு போறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தாங்க. எது வரைக்கும்? அது வரைக்கும் சொல்லி முடிக்க போறேன். முடியல சொல்லுவேன். சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வருவார், அவரே உங்களை நடத்துவார். 26ஆம் வசனம் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவினிடத்திலிருந்து அவர் புறப்படுவார். அப்போ பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தார்? பிதாவினிட சமூகத்தில், பரலோகத்தில் இருந்தார். அப்பப்போ கீழே வருவார். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்ன வேலைன்னா, he is the potential power. அவர்தான் வல்லமையின் ஊற்றானவர். God will not act. Who is acting on behalf of God? Holy Spirit. Hello? யார் உலகத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். சிம்சோனின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். தீர்க்கதரிசிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆண்டவர் தான் பேசுறார். பட் அவருடைய சிந்தனையை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தீர்க்கதரிசிகளின் மூலமாக மக்களோடு பேசுவார். இதை ரொம்ப ட்ரை பண்ணி மோசே அந்த எரியிற அக்னி சூளையில பேசினது பிதாவா இயேசுவா? இது தேவையற்ற ஒரு கேள்வி. இதை கேட்டாலே அது தப்பு. என்னங்க, இந்த கேள்வியை கேட்டாலே அது தப்பு. ஒன்னும் தெரியாம கேட்கிறாங்கன்னு அர்த்தம். தேவ தூதன் என்று தெளிவாக போட்டிருக்கிறது. அந்த தேவ தூதனோடு அவனை அபிஷேகித்து அவனை இங்க கொண்டு வந்து அவன் மூலமாக பேசுவது பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆவியா இருக்கிறபடியினாலே அவர் பேசுவதற்கு ஒரு மனுஷன் தேவைப்படுது, அல்லது ஒரு தூதன் தேவைப்படுறான்.
மோசே கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பினார். அந்த தேவ தூதனுடைய அவனை அபிஷேகித்து அவன் வாயிலிருந்து மோசேயோடு பேசினது பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்களுக்கு என்ன குழப்பமும் வராதே? வருமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தூதர்கள் அநேகரோடு பேசினார்கள். ஆபிரகாமோடு பேசினார்கள், மோசேயோடு பேசினார்கள், இன்னும் எத்தனையோ நியாயாதிபதிகளோடு பேசினார். எல்லாரையும் பேசினார். எல்லாரையும் பேசும் பொழுது தூதன் தான் பேசுவான். ஆனா தூதன் பேசுற லாங்குவேஜ் அல்லது ஒண்ணுமே யாருக்கும் புரியாது. அது பரலோகத்தில் பேசுற லாங்குவேஜ். அதை நம்ம அங்க போய் பார்த்துக்குவோம். ஆனால் தூதன் மூலமாக அந்த தூதனை ஆட்கொண்டு மனிதனோடு பேசுவது பரிசுத்த ஆவியானவர். இதையெல்லாம் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா பெந்தேகோஸ்தே நாளில அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷையில பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்கிறதெல்லாம் ஒரு குழப்பமும் கிடையாதுங்க. ஏன்னா he cannot be seen. The only person whom man can see is Jesus. இயேசு மட்டும்தான். Father cannot be seen. ஏன்? அவர் ஆவியாயிருக்கிறார். Holy Spirit cannot be seen. அவரும் ஆவியாயிருக்கிறார். மனித ரூபத்தில் தோன்றி இப்பொழுது மகிமையின் சரீரத்தை வைத்து அதிலே இருக்கிறவர் ஒரே ஒருவர், இயேசு. அதனால அவர் பேசலாம். ஆனா அவர் எப்ப பேசுறாரு பேச மாட்டாருங்கிறதெல்லாம் அதுல நம்ம குழப்படி ஆகக்கூடாது. பேசுவது கர்த்தருடைய வார்த்தைகள், ஆனால் அதை பேசுவது பரிசுத்த ஆவியானவர். தூதர்கள் மூலமாக பேசுவார் அல்லது மனிதர்கள் மூலமாக பேசுவார். அவர் தானாக பேச முடியாது. He doesn't have a mouth to talk. I mean, in the sense, நம்ம பேசுற மாதிரி, மாமிசத்துல பேசுற மாதிரி பேச முடியாது. அதுக்காக அவர் தூதர்களை கொண்டு வர. இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை எத்தனை பேர் நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு கூட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. லூசிபர் விழுகிறதுக்கு முன்னால அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபுன்னு இருக்கு. என்னங்க அபிஷேகம்னா? அப்ப கேரு, அப்ப லூசிபர் என்னங்க சம்பந்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. இந்த அபிஷேகங்கிற வார்த்தை எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் பொருந்தும். மிகாவேல் பெரிய தூதன், பிரதான தூதன். அவன் பரிசுத்த ஆவியினாலே இயக்கப்பட்டுதான் பிரின்ஸ் மாதிரியும் பெரிய யுத்தத்தை நடத்துகிறான். அதுக்கு பிஹைண்ட் யாரு? பரிசுத்த ஆவியானவர். வேதத்துல எத்தனையோ வசனங்கள் இதுக்கு விளக்கம் தரலாம். Nobody has power except the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒருத்தனுக்கு பவர் கிடையாது. Even for Jesus Christ. அவர் மேல் ஞானஸ்நானம் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் இன்னும் எத்தனையோ பேரை வழிநடத்தவும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்து செயல்பட்ட அந்த சோர்ஸ் ஆஃப் பவர் யார் தெரியுமா? Holy Spirit. He is the Son of God, no doubt. But he needs power, an anointing power, and a healing power, which can be exercised. அதனாலதான் அவர் 30 வருஷம் அமைதியா இருந்தார். அந்த அபிஷேகத்தானுக்கு மேல வந்த உடனே அவர் ஊழியத்தில் இறங்கினார். பவர் broke out. இன்றைக்கும் பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாம ஒருவனுடைய வாழ்க்கையிலும் பவர் will not break out. Period. ஒருவன்ட்டே வல்லமை இருக்காதுங்க. வாய்ச்சோடால் விடலாம், தயவு செய்து கோச்சு கொள்ளாதீங்க. ஒருத்தங்கிட்டே வல்லமை கிடையாது. பிசாசை விரட்ட சொல்லுங்க, துண்டக்கான துணியக்கான இவன் ஓடுவான். ஏன்னா வல்லமை இல்லை.
வல்லமையின் பேக், அதாவது பிஹைண்ட் த பவர் ஆஃப் காட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஈவன் த பவர் பிஹைண்ட் ஜீசஸ் வாஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் unseen character, cannot be seen. சில சமயங்களிலே மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பைபிள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்றேன். பேசினார், முகத்தை காட்டல. பேசும் பொழுது சவுண்ட் only came, voice only came, and that voice is the voice of the Holy Spirit. Even Moses did not see his face. ஒரு முறை ஆண்டவரே உம்மை பார்க்கட்டும் கெஞ்சினா. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பார்த்து உன்னால உயிரோடு இருக்க முடியாது. You cannot live after you see me face to face. என்னை முகமுகமாக பார்த்து விட்டு நீ உயிரோடு இருக்க முடியாது. So I will not show my face. I will pass by you. என்னுடைய பின்பக்கத்தை மட்டும்தான் நீ பார்க்கலாம். உன்னை நான் கடந்து செல்லுவேன். என்னுடைய பக்கத்து முகமுகமாய் பேசினார் என்றுதான் இருக்குதே தவிர தன்னுடைய முகத்தை காண்பித்து அவனோடு பேசினார் என்கிறதுக்கு எந்த ஆதாரமும் பைபிளில் இல்லை, யாரோடையும் இல்லை. மோசே மட்டும் இல்லை, ஆபிரகாம் மட்டும் இல்லை, யாரோடையும் இல்லை. only voice, and that voice is who? Holy Spirit. ஹலோ, இன்னொரு விளக்கத்தையும் சொல்றேன் கேளுங்க. God is God. He is the sovereign only God. Who is Jesus? He was the Word of God. Hello? John 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவன் இடத்தில் இருந்தது. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை பேசப்படாத வரைக்கும் இட்ஸ் a dormant word. ஒரு பவரும் கிடையாது. That word has to be spoken. Hello? Word by itself will not do anything. Well, word has to be spoken. Rise and walk, spoken. எழுந்து நட என்பது அவர் வாயினால் அவர் சொன்ன வார்த்தை. வார்த்தையே அவர்தான். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். எழுந்து நட என்று சொல்லுகிறார், அவர் எழுந்து நடக்கிறார். பேதுருவினுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை வல்லமையாக்கினவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். I have something in me. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கு, எனக்குள்ள ஒன்று இருக்குது. I have the word, Jesus. But I have to speak the word. யார் பேசணும்? நான் பேசினா வராது, பரிசுத்த ஆவியானவர் பேசணும். அதனால தாங்க இவங்க தள்ள கை வச்சு 1000 தடவை ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு நடக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பரிசுத்த ஆவியானவர் மதிக்கிறதே கிடையாது. ரொம்ப எனக்கு வேதனையா இருக்கு. நான் வேதனையில தான் அவளை பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த காலம் பரிசுத்த ஆவியின் காலம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை 0. அங்க ஒண்ணு இருக்காது, உயிரும் இருக்காது, எழுப்புதலும் இருக்காது. இதுல இன்னொரு சின்னதை சொல்றேன், வெடிக்க வடி வேற இருக்கும். எழுப்புதல் 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 எழுப்புதல்னு பேசுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் சொன்னாதான் சரி. அந்த ரிவைவல் லிஸ்ட், ரிவைவல் வேணும். அப்ப அந்த ரிவைவல் லிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? போதகர இல்ல வெளியிலிருந்து வர்ற பிரசங்கியான ஊழியக்காரன்? No, they are not revivalist. அது தமிழை சொல்றதுக்கு எனக்கு அந்த சரியான வார்த்தை இல்லை. எழுப்புதலை கொண்டு வருகிறவர்கள் போதகரும் கிடையாது, மற்ற வெளியிலிருந்து வந்த பிரசங்கியான ஊழியரும் கிடையாது. Who is the revivalist? Again, the Holy Spirit. Without the Holy Spirit, you keep shouting from the rooftop or anywhere. எங்க இருந்தாலும் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வந்தே ஆகணும். வராது ஐயா. ஹோலி ஸ்பிரிட் உள்ள விடு. அவர் தான் ரிவைவலிஸ்ட். ரிவைவலிஸ்ட் நீ உள்ள விடாம ரிவைவல் எங்க இருந்து வரும்? கொஞ்சம் சிந்திங்க. The source of revival is the Holy Spirit.
உதாரணமா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். எழுந்தான் பீட்டர் அபிஷேகம் பெற்ற உடனே பேசினான் 3000 பேருக்கு. 3000 பேர் மனதில் குத்தப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கொன்னேலி வீட்டுக்கு போனான், பேசினான். அனாயிண்டட் வேர்ட், பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். பைபிள் இன்னொரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவரே பேசுகிறான்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. அநேக இடங்களில் நான் ஊழியத்துக்கு போகும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் பேசுவேன். ஐ எம் நாட் ப்ரீச்சிங், but the Spirit of God who is in me is preaching. பைபிள் இருக்குங்க. அப்படி சொன்னா அடி என்ன ரிவைவல் வரும் தெரியுமா? எத்தனை பேரு மனம் அடைஞ்சு ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? சிம்பிள். allow the Spirit of God to speak. அதை விட்டு போட்டு சும்மா நம்ம இப்படியா அப்படியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறல ஒரு பிரயோஜனமாங்க. விதவுட் த ரிவைவலிஸ்ட் ரிவைவல் வில் நாட் கம். The revival came on the day of Pentecost because of the revivalist came down. The whole of Acts of the Apostles is full of revival because it was not to be called as Acts of the Apostles, it's to be called as the Acts of the Holy Spirit. நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் அநேக இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தயவு செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க. அவங்க ஒன்றும் கிடையாது, நம்மள மாதிரி மனுஷன். ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கிரியைகளை நடத்தின முழுவதுமே பரிசுத்த ஆவியானவர். அதனால it should be better named as acts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நடவடிக்கைகள்னு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா அது நடவடிச்சது பண்ண எல்லாமே இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்படுவார். பூமியை விட்டு அவர் இன்னும் போகல, இங்கதான் இருக்கிறார். ஆனா நம்ம தான் நம்ம வாழ்க்கையை விட்டும், நம்முடைய இருதயத்தை விட்டும், நம்முடைய சபையை விட்டும், நம்முடைய குடும்பத்தை விட்டும் அவர் வெளியே அனுப்பிச்சிட்டோம். பாவம், அவர் வெளியில் நின்று என்னடா பண்றோம். இதுக்கு வசனம் வேணுமா? தரேன். 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி, அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி. 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாம் யோவான்ல தான் இருக்கு. அந்த 3 வேதத்துக்குள்ள தான் இருக்கு. நான் சுத்தி அதுல தான் வரேன். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. 17ஆம் வசனம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களோட வாசம் பண்ணுவார், கூட இருப்பார். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஒருவரோடும் கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். நீ எப்ப அவரை உள்ள வாங்குறியோ அப்பதான் அவர் உனக்குள்ள வருவார். அவரா ஃபோர்ஸ் பண்ணி உனக்குள்ள வர மாட்டார். ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தவர் எங்களுக்குள்ள வந்துட்டார். யாரு சொன்னதுங்க? எந்த பைபிள் சொல்லுது? அப்படி எங்கேயுமே பைபிள்ல இல்லை. பிளீஸ் அந்த தவறான எண்ணத்தை விட்டுடுங்க. நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கூட இருப்பாரே தவிர உங்களுக்குள்ள அவரால் வர முடியாது. யூ ஹாவ் டு அலோவ் ஹிம் இன்சைட். அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களோடுக்குள்ளே வருவார். நீங்க உள்ளே வந்துட்டாருன்னா உங்களிலிருந்து வல்லமை வெளிப்படும். ஹலோ, வரங்கள் வெளிப்படும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னொன்னையும் சொல்றேன் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் பூமியில வெளிப்பட்டாரோ அங்கே எல்லாம் ஏதாவது ஒரு கிரியை நடந்தது. ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, எங்க சபைக்குள்ள இருக்கிறாரு, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்க. சாட்சி வேணுமா? மோசேக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவன் எப்படி மாறினான்? ஹலோ, சரி. கிதியோனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவன் எப்படி மாறினான்? ஹலோ,
தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவர் எப்படி மாறினார்? பேதுருவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவன் எப்படி மாறினார்? பவுலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவன் எப்படி ஊழியக்காரனா மாறினார்? Something will happen. If it does not happen, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரலன்னு அர்த்தம். ஹலோ, something should happen. அதற்கு அடையாளமாக தான் அந்நிய பாஷைன்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கரெக்ட். அவர் வரும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் வந்ததுக்கு அடையாளம் இல்லை. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்காதவன் ஒருவனும் பரிசுத்த ஆவியை தங்களுக்குள் பெற்றுக்கொண்டு ஒரு கிரியையும் அவனால் செய்ய முடியாதுன்னா முடியாது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. இம்மா நாங்க பெரிய கிழிச்சிருவோன்னா உங்களால ஒன்றும் கிழிக்க முடியாது. ஆவியான வெளியில் அனுப்பிச்சு விட உங்களால என்னையா பண்ண முடியும்? சரி, பரிசுத்த ஆவியினால மோட்சத்துக்கு போறாங்களா நரகத்துக்கு போறாங்களா, இப்படி ஒரு சிறிய பேச்சுகள் அடிபட்டது. இந்த பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போறதுக்கு யூ ஆர் ஓகே. பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. நான் பரலோகத்தை நீங்க மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே இந்த மாமிசத்திலே நீங்கள் ஜீவித்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் மறுரூபமாக வேண்டும் அல்லவா? மறுரூபமாவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருக்க வேண்டும். உங்களுக்கு கூட இருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள், இயேசுவினுடைய ரகசிய வருகையை மிஸ் பண்ணுவீர்கள், தொடர்ந்து ரட்சிப்புக்குள்ள வாழ்வீர்கள், துன்பத்துக்குள்ள ட்ரிபுலேஷனுக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள போவீங்கள், மகா உபத்திரவத்துக்குள்ள போவீங்கள், சாவீங்கள். ஏன்னா ஒரு தரம் மரிப்பதும் பின்பு உயிரோடு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சாவீங்க, அப்புறமா நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்க. ஓகே, யூ வில் நாட் மிஸ் ஹெவன். ஆனா யூ வில் மிஸ் த ராப்சர். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்லைன்னா யூ வில் மிஸ் த ராப்சர். இதற்கு ஆணித்தரமான வசனம் என்னவென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செய்து ராப்சர்ல ஓடுபட்டு போயிடாதீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மன்னிக்கும், ரோமர் 8:11 வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை, நல்லா கவனிங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்னது? யாரு? இயேசுவையே மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவைப்பட்டது வேதம் சொல்லுகிறது. இது ஒரு இடத்துல இல்ல, 2-3 இடத்துல இருக்கு. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரு? எழுப்பினவர் யாரு? ஆவியானவர். உங்களுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிற, நல்லா கவனிங்க, உங்க கூட இல்ல, உங்களில் கவனிங்க நல்லா, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மேஜிக் இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவாரானால், இயேசு வரும் பொழுது இந்த சரீரம் டங்னு மறைஞ்சிரும், உடனே மறுரூபமாகும். இது மேஜிக் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவரை மாத்திடுவார், உங்களுக்கு மகிமையின் சரீரத்தை கொடுப்பார், பறந்து போயிடுவீங்க. இதுக்கு நிறைய வசனம் இருக்குங்க. ஏங்க ராப்சரை மிக்ஸ் பண்ண போறீங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க.
இல்லை, கடைசி அவர் கேள்வி கேட்கிறேன், பரிசுத்தாவியை நீங்க பெற்றுக்கொண்டா உங்களுக்கு என்னங்க நஷ்டம்? அந்நிய பாஷை எல்லாம் எங்களுக்கு வராது, அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் ரொம்ப மோசம், அதனால எங்களுக்கெல்லாம் வேணாம். இந்த பாருங்க, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டாரு, முட்டையை கேட்டா கல்லை கேட்டா முட்டையை கொடுக்க மாட்டாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டாரு. நீ பரிசுத்தாவியை கேட்டீங்கன்னா பரிசுத்தாவியை மட்டும்தான் தருவார். லூக்கா 16ஆவது எடுத்து படிச்சு பாருங்க, 11 to 13 வரைக்கும். நீங்க பரிசுத்தாவியை கேட்கும் பொழுது அநேகர் சொல்ற மாதிரி பிசாசினாவி உள்ள வந்துடும். அப்போ உங்க கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படியா ரட்சிக்கப்பட்டீங்க? நீங்க பரிசுத்தாவியை கேட்பீங்க, சாத்தானாவி உள்ள வந்துருமா? கஷ்டம் இல்லையா? இப்படியெல்லாம் குழம்பி ஏன் நாட்களை வீணடிக்கிறீங்க? ஒரே கடவுள். நல்லா உங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ராப்சர்னு எல்லாரும் இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிஸ் பண்ணிடுறேன், ரொம்ப வருத்தப்படுவீங்க. இருவர் எந்திரம் வரைப்பார்கள், ஒரு ஸ்திரீ போயிடுவா, ஒருத்தி இருந்துருவா. இருவர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி போயிடுவான், ஒருத்தி. இருவர் படுக்கையில் இருப்பார்கள், ஒன்று போயிடும், ஒன்று. இதிலிருந்து நான் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன விளக்கம் என்னவென்றால், சான்சஸ் ஆர் 50-50. ரொம்ப வேதனையா இல்லை? அது உங்களுக்கு வேதனையா இல்லை? எனக்கு வேதனையா இருக்கு. 2 பேர்ல 1 பேர் வாங்கலாம். இதைத்தான் இந்த 10 கனிகளுதுலயும் 5 பேர் வாங்கலாம், 5 லிட்டர் மட்டும் போடுவாங்க. சான்சஸ் ஆர் 50-50ங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கடைசியா இந்த ஒரு ஆர்குமெண்ட். கர்த்தர்னு சொல்றாங்க. அது யாரை குறிக்குது? தேவன் என்று சொல்றாங்க. அது யாரை குறிக்குது? என்னங்க அதுலயே கன்ஃபியூஷன் இல்ல? தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கும். பழைய ஏற்பாடு முழுவதிலுமே அப்படிதான் இருக்கும். தேவனாகிய கர்த்தர். அது தமிழ்ல தான், வேற வார்த்தை இல்லை, அதனால அப்படி விட்டுட்டாங்க. மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம், இங்கிலீஷ்ல எல்லாம் என்னன்னா அது கேபிட்டல் எல் போட்டிருக்கும். தேவனாகிய கர்த்தர். அவருக்கும் கர்த்தருங்கிற பேர் உண்டு. ஆனா அதுக்கு முன்னால அவருக்கு அடைமொழியாக தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற பேர் உண்டு. அப்ப இயேசு யார்? இயேசுவுக்கும் கர்த்தர் என்ற பெயர் உண்டு. குமாரனாகிய கர்த்தர், லார்ட் ஸ்மால் எல். மேய்ப்பர்னு வரும்போது பிதாவானவரையும் குறிக்கும். எல்லாம் அப்படிதான். கர்த்தருங்கிறது பிதாவானவரையும் குறிக்கும், இயேசுவையும் குறிக்கும். தேவன் என்கிறது பிதாவை மட்டும்தான் குறிக்கும். மேய்ப்பன் என்ற சொல் பிதாவையும் குறிக்கும், இயேசுவையும் குறிக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாதான் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று 23ஆம் சங்கீதத்தை அநேகர் பாடமாக கூட ஆக்கியிருப்பீங்க. ஆனா இந்த காலத்தில் இருக்கிற பொடியன்கள்ட்டையோ இந்த சண்டே ஸ்கூல் போறவங்களோட பிள்ளைங்கள்ட்டையோ கேட்டா 23ஆம் அதெல்லாம் எனக்கு தெரியும். 23ஆம் சங்கீதம் படிக்காம ஒரு சண்டே ஸ்கூல்ல என்ன அந்த பிள்ளைங்கள்லாம் பண்றாங்க எனக்கு புரியல. அதுல வர்ற முதல் வார்த்தை என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இதுல கர்த்தர் யார்? தேவனாகிய கர்த்தர். இது தாவீது பல இடங்களில் அதை விளக்கி இருக்கிறார். இயேசு புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு தன்னைத்தானே நானே நல்ல மேய்ப்பன் என்று அறிமுகப்படுத்தின பிறகு அவர் மேய்ப்பராயிட்டார். அவர் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், முதன்மையான மேய்ப்பர், கிரேட் ஷெப்பர்ட் அப்படின்னு படிப்படியா போயிட்டார். ஆனா தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே கிரேட் ஷெப்பர்ட் தான். அவர் யாரையெல்லாம் வழி நடத்துறாரோ அவரெல்லாம் வழி நடத்துவார். 23ஆம் சங்கீதம் முழுவதையும் அவன் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து மட்டுமே பாடினான். அதே வேளையில் 22ஆம் சங்கீதமும் 24ஆம் சங்கீதமும் இயேசு கிறிஸ்துவை பற்றினது. இது நடுவுல வர்றதுனால இதையும் இயேசு கிறிஸ்துவை பற்றினது எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை.
ஆனா நீங்க மேய்ப்பன், இப்போதைக்கு நம்முடைய மேய்ப்பன் இயேசு. ஆனா தாவீதின் காலத்துல அவனுடைய மேய்ப்பன் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர். கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து யாராவது கர்த்தர் பேசினார்னு சொன்னா வேதத்தில் அதுல இடம் இல்லைங்க. ஏன்னா கர்த்தர் இப்பொழுது இல்லை. மலியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுவதோடு தீர்க்கதரிசிகளையும் அவர் பயன்படுத்தவில்லை. எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனத்திலே அந்த வசனம் இதற்கு நமக்கு தெளிவான விளக்கம் தருகிறது. எபிரேயர் 1:4 படிக்கிறேங்க. 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாரு? இயேசு. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொற்சுரூபம். அதுக்கு இன்ட்ரின்சிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்ட்ரின்சிக் அப்படின்னா டிட்டோன்னு அர்த்தம். பிதாவை போலவே குமாரன். அது உண்மைதானுங்க. சும்மா நம்ம புழக்கத்துல என்னெல்லாம் சொல்லணும், தாயப்பால பிள்ளை அப்படின்றோம். தகப்பனை போலயே உரிச்சு வச்சு பத்திருக்கிறான் பாரு. ஏசு தகப்பனை உரிச்சு வச்சு பத்துட்டாங்க, பிறந்துட்டார். என்னங்க நான் சொல்றது அர்த்தமாகுங்க? தப்பு என்னங்க? சரி, அதோட அவர் என்னத்தை சொல்றாரு பாருங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அந்த வசனம்னு இருக்கு பாருங்க, அது இயேசு. ஏன்னா வார்த்தை அங்க வந்துருது. நாம் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? அதான் இப்ப நான் சொல்ல வந்த முக்கியமான வசனம். பூர்வ காலங்களில், 1 படிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். கரெக்ட். 4000 வருஷம் பிதா தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஜனங்களுக்கு திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய், நான் சொல்லல, மறுரூப மலையில கையை காட்டிட்டார். இனி அவர் தான் பேசுவார். அவருக்கு செவி கொடு, நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவரே அமைதியாயிட்டாருங்க. இவங்க என்னமோ கர்த்தர் பேசினார். ஏதாவது உங்க உதாரணமா சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அது முடிஞ்சு போச்சுங்க. அது 4000 வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இப்போ தேவனாகிய கர்த்தர், தப்பா நினைச்சுக்காதீங்க, தேவனாகிய கர்த்தர் பேசுவது இல்லை. ஸ்டாப். அதனால எவனாவது இப்ப கர்த்தர் பேசினார்னு சொன்னா அடுத்த கேள்வி கேட்பேன், எந்த கர்த்தர் பேசினார்? அவர் பேசுறது இல்லை. குமாரன் பேசுவார். இப்பொழுது என்ன செய்தாராம்? மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். சாப்டர் க்ளோஸ்ட். பிதாவின் கால 4000 வருஷத்தோட அது க்ளோஸ்ட். அவருடைய குமாரனின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இப்ப பேசுறது யார் மூலமா தான் அப்படியே பிதா பேசணும்னு நினைச்சா கூட இயேசுவின் மூலமா தான் பேசுவார். தானா பேச மாட்டார். இயேசுவின் மூலமா பேசுவார் நம்ம சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தாவின் மூலமா தான் பேசுவார். ஏன்னா பரிசுத்தாவியனர் இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறார், நம்மளை வழிநடத்துவதற்கு, நம்மளை கண்டித்து உணர்த்துவதற்கு, பாவம் செய்யாதரான்னு தடுக்கிறதற்கு, எல்லாத்துக்குமே பரிசுத்தாவியானவரை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாருங்க. அவரை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஆவியானவர். ஆனா அவரால் பேச முடியும் நம்மை கொண்டு. அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். இப்ப பேசுறது ஆவியானவர் மட்டும்தான். இதற்கு மிஞ்சினது வேதத்திற்கு புறம்பானது. I never use in my preaching or anywhere God told me. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவே மாட்டேன். The Spirit of God told me அப்படின்னு சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட பேசினார். அவர் எனக்கு ரிவீல் பண்ணினார் அப்படின்னா எனக்கு வரும். God spoke to meங்கிற வார்த்தை தயவு செய்து யாரும் பாவிக்காதீங்க, தப்பு. பைபிள் பிரகாரமா முழுக்க தப்பு. ஏதாவது உங்களுக்கு இன்னும் இதுல விளக்கம் தேவைப்பட்டால் கொஸ்டின் அல்லது கேள்விகளை இதுக்கு பின்னால ஃபேஸ்புக்லயே நீங்க டைப் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் அந்த கேள்விகளுக்கு நான் விளக்கம் தர
ஆசையாக இருக்கிறேன். விளக்கம் கண்டிப்பாக தருவேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வரும், கண்டிப்பாக வரும். என்னடா இன்னைக்கு பாஸ்டர் ஒரு விதமாக பேசி போட்டாரு, கர்த்தர் சொன்னார் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எங்க காதில் ஒழுகுதே பாஸ்டர், ஒழுதான் செய்யும். ஆனா உண்மையில கர்த்தர் அவர்கிட்ட பேசுறது இல்லை. நான் தான் அடுத்த கேள்வி கேட்பேன், எந்த கர்த்தர் பேசினார்? தேவனாகிய கர்த்தரா, இல்ல இயேசுவா, இல்ல பரிசுத்த ஆவியானவரா? அதுவே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் தெரியாம கர்த்தர் பேசினான்னு எப்படி சொல்ற? அதோட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். அதுக்கு பிறகு இயேசு மட்டும்தான் பேசினார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் இயேசு மட்டுமே யோவானுக்கு வெளிப்படுத்தி அந்த புத்தகத்தை எழுத வைத்தார். கர்த்தருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எங்கேயாவது அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல 22 அதிகாரம் இருக்கு, கர்த்தர் பேசினார்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க, நீங்க எனக்கு காட்டிதாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் யோவான் என்கிற அப்போஸ்தலன் மூலமாக, அவன் இப்ப தீர்க்கதரிசி கூட நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா அவன் அப்போ அபிஷேகம் பெற்றான், பரிசுத்தாவினர் அவனோட இருந்தான். அவனுக்கு வெளிப்படுத்தி அதை ஜீசஸ் கிரைஸ்ட் செய்தார். அவன் ஆவியினால அதை எழுதினான். மோசே எழுதின மாதிரி, மோசே பிரமாணங்களை எழுதும் 5 ஆகமங்களை எழுதும் பொழுது பரிசுத்தாவியானவர் அவனுக்கு உதவி செய்தார், ஞாபகப்படுத்தினார். ஏன்னா ஆண்டவர் பற்றிய சிந்தனை, ஆண்டவர் பற்றிய சகல காரியங்களும் பரிசுத்தாவியானவருக்கு மட்டுமே தெரியும். அதுக்கு எத்தனை வசனம் இருக்கு? யார் தேவனுடைய சிந்தையை அறிவார்? பரிசுத்தாவியானவர் மட்டும்தானே. எப்படி உங்களுடைய ஆவி உங்களுடைய சிந்தனையை அறிந்திருக்குமோ, அதை போல என்னுடைய ஆவி என்னுடைய சிந்தனையை அறிந்திருக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். ஆக தேவனுடைய சிந்தையை அறிகிற பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் தேவனுடைய சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்த முடியும். தேவனால் முடியாதுங்க. அது காலம்லாம் கடந்து போச்சு, 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப பரிசுத்தாவியானவர் தான். தயவு செய்து நீங்க பரிசுத்தாவியனை ரொம்ப சார்ந்து இருக்கிறனால பிதாவானவர் கோச்சுக்காருன்னு நினைக்காதீங்க. தயவு செய்து வேண்டாம். குமாரனும் கோச்சு கொள்ள மாட்டார். அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. எல்லாம் அந்த 14 17 அதிகாரத்துக்குள்ள யோவான்ல இருக்கு. அவர் என்னை மகிமைப்படுத்துவார். நீங்க நினைச்சா கூட அவர் தனக்கு மகிமை எடுத்துக்கொள்ள மாட்டார். இயேசுவை மகிமைப்படுத்துவார், என்னையும் பிதாவையும் மகிமைப்படுத்துவார். எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. இதுல என்ன குழப்பம்? பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுங்க, அவ்வளவுதாங்க. இதுல அதனாலதான் அந்த திரித்துவம்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறது இல்லை. கோச்சுக்காதீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பவர் 3 நபர்கள். எனக்கு அது நல்லா தெரியும். வேதத்திலிருந்து நான் நல்லா கற்றிருக்கிறேன். உங்களுக்கு என்ன விளக்கத்தினாலும் தருவேன். என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 647-839-8393. என்னுடைய மின் அஞ்சல் jeevanadi@gmail.com, JEEVANADHI@gmail.com. என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு இலவசமாகவே அனுப்பி தருவேன். தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றதை விட நான் அடிக்கடி சொல்றது, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மளை வழி நடத்தும். அன்பின் பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவும் இதோ உம்முடைய செய்தியை கேட்ட அனைவருக்காகவும் நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். உம்முடைய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தின சகல காரியங்களையும் நான் இவர்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவரே, அதிகமாக நீங்கள் கர்த்தரை அவர்களை வழி நடத்தும்படியாய் உம்முடைய ஆவியானவரை கொண்டு இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் குழப்பங்களும் இல்லாமல் இயேசுவின் வருகையிலே அவர்கள் மறுரூபமாகி செல்லத்தக்கதாக எல்லா சத்தியங்களையும் அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்து உம்முடைய சமூகத்திலே அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன் நீர். செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. அடுத்த கிழமை மீண்டும் சந்திப்போம்.